பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல ஈஸ்வரின் அருளாலே இந்த வார பலன் நமக்கு நல்லபடியாக அமையட்டும். 25 ஆகஸ்டிலிருந்து 31 ஆகஸ்ட் வரைக்கும் உள்ள இந்த பீரியட். வணக்கம் துளாராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே சந்திரனின் கோச்சார மூமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரத்திலேருந்து அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் இருக்க போகிறார். அதாவது உங்கள் ராசியினுடைய 11வது இடமான சிம்ம ராசியிலிருந்து உங்கள் ராசியின் 2ஆம் இடமான விருச்சிக ராசி வரைக்கும் சந்திரனின் பிரயாணம் இருக்கிறது. இந்த 11வது இடத்திலிருந்து மூவாகிறதுனாலே காரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நாட்களிலே 12ஆம் இடம்னா தனவிரயம்னு சொல்லுவோம், அப்படி வரும். உங்கள் ராசிக்குள்ளார விசாகம் சுவாதி இதுக்குள்ளாரெல்லாம் நடக்கும்போது உடல் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்கள் வரும். அனுஷ நட்சத்திரம் வரும்போது திருப்பியும் கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் சந்திரனின் கோச்சாரத்தின் பிரகாரம் வரும். கிரகங்களின் அமைப்பிலை பார்க்கும்போது உங்கள் ராசியினுடைய 11வது இடத்திலே சூரியன் அமர்ந்திருக்கிறார் கேதுவுடன். 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். கும்பராசிக்குள்ளர ராகு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மீனராசிக்குள்ளர சனி பகவான் வக்கரகதியிலே வந்திருக்கிறார். சுக்கிரனும் புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய 9ஆம் இடமானது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. 8ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். தன் பார்வையாலே உங்கள் ராசியை பார்க்கிறார். இப்படி ஒரு நல்ல தொடர் நிலைகள் அமர்ந்ததுனாலே உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை நோக்கிய பயணங்கள் நல்லா போயிட்டுருக்கு. முக்கியமாக உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பது உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார். இந்த தனுசு ராசியையே குருவும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார். அப்போது 3ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறதும், தைரிய ஸ்தானம் அப்படிங்கிறதும், சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறதும், ஆபரணங்களை வாங்கி கொள்ளக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும், வஸ்திர சேர்க்கைகள்னு சொல்லி புதிய வகைகளான துணி வகைகள்லாம் வாங்குவதற்கான எண்ணங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுனாலையும், குடும்பத்திலே புதிய நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை ஸ்தானம். அங்கே ராகு இருக்கிறார். அவரை 11ங்கிற லாபத்திலிருந்து பார்க்கக்கூடிய சூரியன் இருப்பதனாலே மக்கட்பேறு என்ற குழந்தை செல்வம் புத்திர சுகம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த குரு பார்க்கிற பார்வை 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே எதிர்பாராத தனவரவுக்கான வாய்ப்புகளும் உண்டு. 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் புத பகவானும் உங்கள் ராசியின் 4ஆம் இடமான மண் மனை வாகனம் யோகத்தை கொண்ட இடத்தை பார்ப்பதனாலே, மகர ராசியை பார்ப்பதனாலே பல வரவிலே நல்ல மாற்றங்களும் புதிய வாகனங்களை உருவாக்கி அதை விற்பனை செய்யக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் இருப்பவர்களுக்கு லாபங்களையும், மண் மனை வாகனத்திலே சில யோகங்களையும் கொடுத்து விடுவார். கலத்திரம் மூலியம் பேர் மாற்றி வாங்குகிற அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கொண்டு வருவீங்க. நிறைய எக்யூப்டு வெஹிக்கிள் வேகன்ஸ் அப்படின்லாம் வாங்குவீங்க. இது தடை இல்லாமல் வாங்கிறதுக்கு சூழ்நிலை கொடுக்கும். செவ்வாய் தன் பார்வையாலே சனி வக்கரகதியில் இருப்பதை பார்த்தாலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் லக்ஷ்மி கடாட்சம் யோகத்தை கொடுப்பவதனாக இருக்கிறார். உங்களுக்கு அவர் நேரடியாக பார்க்காமல் இந்த மாதிரி பார்வை, அவர் 7ஆம் இடத்துக்கு களத்திரகாரனுடைய பார்வை இருப்பதனாலே களத்திரம் மூலியமாக லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். செலவும் ஒன்று உண்டு, ஆனால் வரவு ஜாஸ்தி இருக்கும். கொடுத்த கடன் திரும்பி வந்துடும். மண் மனை வாகனம் எப்படி லோகமாக இருந்ததோ அதே போல் உங்களுக்கு ரிண
சத்துருக்கள் பாதைகள் இல்லாமல் இருக்கும். அதனால் வம்பு வழக்கிலிருந்து விடுதலை. உங்களை பார்த்தா எதிரி ஓடிவிடுவான். 5-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், அங்காரக ஜெயந்தி அன்று 25 ஆகஸ்ட் அன்று அவசியம் முருகனுக்கு அரளிப்பூ மாலை சாத்தி வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றத்தை தரும். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுவது கூடுதல் சிறப்பாக அமைந்து உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் பலமும் நலமும் என்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 8ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் புதன் பகவானுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சூரிய பகவான் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். 11ஆவது இடமான லாபஸ்தானத்துக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இப்படி கிரகங்கள் அழகாக மாலைகளாக அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும், இந்த ராகு கேது அப்படிங்கிற இந்த கிளச்சை விட்டு செவ்வாய் வெளியில் வருவதும், உங்கள் ராசிநாதன் வெளியே இருப்பதும், அதுவும் லாபஸ்தானத்திலே இருப்பதும் கூடுதல் சிறப்பு. சூரியன் கேது இவருடன் சந்திரன் உத்திர நட்சத்திரத்திலே சிம்மராசியிலே இருப்பார். அங்கிருந்து அவர் மூவாகி கொஞ்சம் கொஞ்சமாக அனுஷ நட்சத்திரம் என்ற விருச்சிகராசி வரைக்கும் வரப்போகிறார். இதுதான் இந்த வாரத்திலேயே கோச்சாரமான மூமெண்ட் சந்திரனுக்கு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலிருந்து வரும்போது சந்தோஷத்தையும் கொடுப்பார். அதுக்கப்புறம் புதன்கிழமை வியாழக்கிழமையிலெல்லாம் வெற்றிகளை கொடுப்பார். வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் செலவு கொடுப்பார். சனி ஞாயிறு அன்றைக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்களை கொடுப்பார். அப்படிங்கிறது பலனாக மாறும். லாபம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் அமர்ந்து தன் பார்வையை குடும்பஸ்தானமான தனுசு ராசி மேலே வைக்கிறார் செவ்வாய். செவ்வாயின் பார்வை எப்படி இருக்கிறதோ அப்படி தனுசு ராசியின் மேலே குருவும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். இவர்களுடைய பார்வையினாலே குடும்பத்திலே சில மாற்றங்கள் நிகழும். குருவின் பார்வை சுகத்தை தரும், செவ்வாயின் பார்வை வளத்தை தரும், சனியின் பார்வை நலத்தை தரும். அதனாலே நல்லதொரு மாற்றத்தை குடும்பத்திலே எதிர்பார்க்கலாம். வேலையில்லா அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், திருமணத்தடை இருப்பவர்களுக்கு திருமணத்தடை நீங்குவதற்கான காலகட்டங்களும், சொன்ன சொல் வாக்கு அதை கரெக்டாக கேப்டலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும், அரசியல் வாழ்விலே இருப்பவர்களுக்கு செல்வாக்கும் புகழும் ஞானமும் அதிகாரமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வாரம் குரு தன் பார்வையை உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்துல வைக்கிறார். அப்படிங்கிறனால செலவுகள் கட்டுப்படும். தன் பார்வையாலே ராகு இருக்கக்கூடிய கும்பராசியும் பார்க்கிறார். அங்கே சூரியனின் பார்வையும் இருக்குது. உங்கள் ராசியின் 3ஆம் இடம் முயற்சிகளை அழகாக முயன்று செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுப்பார். முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும். அதனால் முயற்சியை அழகாக பண்ண வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு இன்டியூட் பண்ணி விடுப்பார். இப்படி பண்ண அப்படி பண்ணு ஒரு முன்னாடி கைப்பிடிச்சு சூரியனும் குருவும் சொல்லி கொடுப்பார். சூரியன் அப்படின்னா தந்தை, குருன்னா ஆசான், கன்சல்டன்ட். இவங்க 2 பேருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் பிடிச்சிட்டு போனீங்கன்னா போதும், வேறு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ராகு ஏற்கனவே உள்ளே உட்காந்துருக்கா, எல்லாம் எனக்கு தெரியுன்னு மாட்டிச்சு. அதனால் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டுன்னா நல்லது. உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். ராசிநாதனால் பார்க்கப்படுகிறார், செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். குழந்தைகள் விஷயத்தில் எக்ஸ்ட்ரா ஏஜென்சிஸ் இருக்கக்கூடிய எல்லா கலைகளையும் இப்போது கற்றுக் கொடுக்க வேணும்னு எண்ணம் வரும். சிலம்ப கற்றுக்க சொல்லணும், டான்ஸ் கற்றுக்க சொல்லணும், நீச்சல் கற்றுக்க சொல்லணும், அவங்களுக்கு பெயிண்டிங் சொல்லிக் கொடுக்கணும். எல்லா விதமாக ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இதெல்லாம் சந்திரனும் குருவும் சேரக்கூடிய புதன் வியாழனில் நல்லா வந்துடும்.
இந்த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட புகுத்துறதுக்கு எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உண்டு. செவ்வாயின் அங்கரக ஜெயந்தி அப்படிங்கிறது 25 திங்கட்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் இருக்குது. அன்றைய நாளிலே அவசியம் முருகப்பெருமானை வழிபட்டு அவர்கிட்ட கனவு இல்லத்தை நனவாக்கி கொடுங்கள்னு ஒரு பிரார்த்தனையை பிரார்த்தித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு வருடத்துக்குள்ளே கனவு இல்லம் நனவாகிவிடும். அதுபோல் விநாயகர் சதுர்த்தி அன்று தடையில்லா பெருவாழ்வு வேண்டும்னு விநாயகரை வணங்கணும். எனக்கு என்ன வணங்கணும்னு முதல்ல தெரியாது இல்லையா பாதி பேருக்கு, அதனால் சொல்லிடுறேன். தடையில்லா பெருவாழ்வு, விக்னமில்லாத வாழ்க்கை அப்படின்னு வேண்டிக் கொண்டு அவரை வணங்கினீர். ஆனால் உங்களுக்கு எப்பொழுதும் தொடர்ந்து விநாயகரின் அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை தெரியும். 17 என்ற அதிர்ஷ்ட எண்ணை தொடர்ந்து பயன்படுத்தி வாருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும்.